இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புனித வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலே விபூதி புதன் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் மரணத்தை சிந்திக்கவும் தியானிக்கவும் இந்த நாட்கள் முழுவதுமாக நாம் கடந்து வந்தோம். இப்படி தவக்காலத்திலே பயணித்து வந்து கொண்டிருந்த நம் ஒவ்வொருவரும் தவக்காலத்தின் உச்சக்கட்டமாகிய புனித வாரத்தில் நாம் அடியெடுத்து வைக்கின்றோம் இன்றைய நாளிலே. எப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளின் புனித வாரம் என்று சொல்லப்படுகிறது. புனித வாரம் என்று சொன்னால் புனிதத்தின் மகத்துவத்தை பற்றி நாம் சிந்திக்கக்கூடிய தருணம். புனிதம் என்பது எப்படி இருக்கும், அந்த புனிதத்தின் மகத்துவத்தை பற்றியும் அந்த புனிதத்தின் மேன்மையை பற்றியும் நாம் அனுபவித்து அதனோடு பயணிக்கக்கூடியது தான் நாம் புனிதம் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த புனித வாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைய நாளிலே காணக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பரிப்பு, மகிழ்ச்சி, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அற்புதமாக எருசலேம் தேவாலயத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய இந்த மக்கள் அனைவருமே வருகின்ற வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த முக்கிய 3 நாட்களில் மக்களுடைய ஆர்ப்பரிப்பு எங்கே சென்று விட்டது? புனிதத்தினுடைய மகத்துவம் எங்கே காணப்படுகிறது? உண்மையிலேயே இந்த வியாழன், வெள்ளி, சனி இந்த 3 நாட்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் முழுவதுமாக புனித வாரம் என்று நாம் பெருமையாக சொல்லி கொண்டிருக்கின்ற பொழுது, வியாழக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளின் மரணத்தை நெருங்குவதற்கு முன்னதாக தன்னை தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. இது மகிழ்ச்சியின் நிகழ்வாக இருந்தாலும் ஆனால் கொடுக்கக்கூடியவருடைய மனநிலை எப்படி வேதனைக்குரியதாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. 2வது வெள்ளிக்கிழமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகளின் மரணத்தை நெருங்கி சிலுவையை சுமந்து கல்வாரி நோக்கி செல்லுகின்ற பொழுது நம் அனைவருடைய மீட்பிற்காக நாம் அனைவருமே இழந்த இறை சாயலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னை முழுவதுமாக வருத்தி கொண்டு தன்னை முழுவதுமாக சிலுவை மரணத்தில் கையளித்து நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக புனிதம் அங்கே சிதைக்கப்படுகிறது. 3வது சனிக்கிழமை இரவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தினுடைய உச்சக்கட்டம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு அன்று இரவு அதிகாலை 12 மணி அளவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலுடைய விழாவை கொண்டாடப் போகின்றோம். ஆக புனித வாரம் என்று சொல்லி நம்முடைய இந்த புனித வாரத்திலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது புனிதத்தினுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாமல், புனிதத்தினுடைய மேன்மையை அறிந்து கொள்ள முடியாமல், புனிதத்தை போற்றி நாம் அதை முழுவதுமாக ஆராதித்து வணங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையில் இல்லாமல் இந்த புனிதத்தை நாம் அலங்கோலப்படுத்தி, அவமானப்படுத்தி, அநாகரிகப்படுத்தி அவரை சிதைத்து காணப்பட்டது தான் இந்த புனித வாரம் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இப்படி இந்த புனித வாரத்திலே பயணித்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகளுக்கு முன்னதாக, ஏறக்குறைய 2025 ஆண்டுகளுக்கு முன்னதாக தன்னுடைய பாடுகளின் மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக பிறந்து அதன் பிறகு இந்த மண்ணுலகிலே 33 ஆண்டுகள், குறிப்பாக இந்த 3 ஆண்டுகள் நம் அனைவருடைய மீட்பிற்காக தன்னை கையளித்த இந்த முக்கியமான நிகழ்விலே தான் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய முதல் வாசகம் உங்களுக்கும் எனக்கும் அழகாக சொல்லுகிறது என்னவென்றால், அடிப்போருக்கு என் முகத்தையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடியையும் ஒப்புவித்தேன், நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம் இன்றைய நாளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. புனித வாரம் என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளிலே நிந்தை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை நான் மறைத்து கொள்ளவில்லை.
என்று இயேசு அழகாக சொல்லுகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இதைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலும் பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகின்ற வார்த்தையை சற்று கவனிப்போம். ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை காரி உமிழ்வோருக்கும் நிந்தை செய்வோருக்கும் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்றும், மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு தன்னை கையளித்திருக்கிறார் என்றும் இன்றைய முதல் வாசகமும் 2வது வாசகம் நமக்கு அழகாக வெளிப்படுத்துகிறது. ஆக இந்த புனித வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும், புனிதத்தை சிதைத்தது நீங்கள் நாம் அனைவருமே இந்த புனிதத்தை சிதைத்திருக்கிறோம். பரிசேயர்கள் அல்ல, சதுசேயர்கள் அல்ல, அன்றைய நாளிலே அரசர்களாக இருந்த அந்த பிலாத்து அல்ல, மாறாக நீங்களும் நானும் தான் அந்த புனிதத்தை சிதைத்திருக்கிறோம் என்று ஆதாம் ஏவாள் சாத்தானின் வார்த்தைக்கு, அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைக்கு தன்னை ஈடு கொடுத்தார்களோ, பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, இருளின் ஆட்சிக்குள் தங்களை ஈடுபடுத்தி கொண்டார்களோ, அன்றே புனிதம் சிதைக்கப்பட்டு விட்டது. அந்த சிதைக்கப்பட்ட புனிதம் தொடர்ச்சியாக தந்தை கடவுள் இறைவாக்கினர் வழியாக, நீதி தலைவர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக, எத்தனையோ நபர்கள் வழியாக இந்த புனிதத்தை ஒருங்கிணைக்க வேண்டும், புனிதத்தை புனிதமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அதையெல்லாம் கடந்து விட்டு இறுதியாக அவருடைய ஒரு மகனையும் இந்த மண்ணுலகிற்கு வரவழைத்து அந்த புனிதத்தையும் சிதைத்த நாள்தான் இந்த நாள். எனவே இந்த புனித வாரத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அற்புதமான இந்த பாடுகளின் பயணத்தில் நமக்காக தன்னை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறாரே, அந்த அற்புதமான அன்பை புரிந்து கொண்டவர்களாக, இயேசு எப்படி தன்னை முழுவதுமாக அடிமையின் கோலம் பூண்டு சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு உங்களுக்கும் எனக்காகவும் தன்னையை ஆனாரோ, அதுபோல நாமும் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, நம்மை சார்ந்திருக்கின்ற பிறருடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக நாம் முயற்சி எடுத்து இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக வாழ இந்த நாளிலே நாம் தொடருவோம். இறையாசிர் என்று உங்களோடு.